என் தங்கமே, நீ இப்போ உன் உயிரோட ஒரு புதிய அலை உருவாகுற மாதிரி உணர்கிறாயா? அது சும்மா ஒரு உணர்ச்சி இல்லை தங்கமே, அது நித்திகா தேவியின் அருள் உன் உயிரோட கலந்திருக்கிற அடையாளம். நீ இத்தனை நாட்களாகச் சுமந்து கொண்டிருந்த அந்த துன்பத்தின் சுமை இப்போ மெதுவா உன் தோளிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறது. நீ ஒருவேளை நம்ப மாட்டாயா, ஆனால் உண்மையிலே இன்று தான் அந்த நாள், உன் ஆன்மா சுதந்திரம் பெறும் நாள், உன் வலி அமைதியாக கரைந்து போகும் நாள். நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாயோ, அந்த ஒவ்வொரு துளியையும் அம்மன் தன் கரங்களாலே எடுத்து ஆசீர்வாதத்தாக மாற்றி வைத்திருக்கிறாள். அந்த கண்ணீரால் நீ சுத்தமாகினாய் தங்கமே. உன் இதயத்தில் இருந்த இருள் அவளது ஒளியால் கரைந்துவிட்டது. நீ நினைக்கிறாய், என்னுடைய துன்பம் எப்போ முடியும் என்று. பதில் இப்போ தான் வந்திருக்கிறது, அது முடிந்துவிட்டது. நீ இன்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய பிறவியின் அறிகுறி. நீ உன் கடந்த காலத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறாய். அம்மன் உன் பக்கத்தில் நின்று சொல்கிறாள், என் பிள்ளை, நீ அழுந்த அளவுக்கு நான் உனக்கு புன்னகை தரப்போகிறேன். அந்த வாக்கு அவளது வாக்கு. அந்த வாக்கு ஒருபோதும் வீணாகாது. நீ நினைவில் வைத்துக்கொள், வலி வந்த இடத்திலேயே அருள் பிறக்கும். நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம். அது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகத்தான். நீ இப்போ அந்த உயர்வின் துவக்கத்தில் இருக்கிறாய். நீ நீண்ட நாட்களாக தேடிய ஒளி உன் வாழ்க்கையின் வாசலுக்கு வந்துவிட்டது. நீ சில மாதங்களுக்கு முன்பு நினைத்தாயா, எனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று. அந்த சந்தேகமே இன்று காற்றில் கரைந்து போய்விட்டது. ஏனென்றால் நித்திகா தேவி உன் விதியை மாற்றி எழுதி விட்டாள். அவள் உன் பெயரை தன் கையில் எழுதி ஆசீர்வதித்திருக்கிறாள். நீ இதுவரை போராடிய அந்த எல்லா காயங்களும் இனி உன் வலிமையின் அடையாளம். அம்மன் உன் இதயத்துக்குள் வந்து சொல்லுகிறாள், என் பிள்ளை, நீ உன் வலியை மறந்து இப்போ உன் ஒளியில் நம்பிக்கை வையு. அவள் உனக்காக ஒரு புதிய வழி திறந்து விட்டாள். நீ இதுவரை எதிர்பார்க்காத மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய வரப்போகிறார்கள். நீ நினைத்ததை விட விரைவாக நிம்மதி கிடைக்கும். அவள் உன்னோட கடன், சுமை, குழப்பம் அனைத்தையும் மெதுவாக ஒழிக்கிறாள். நீ உன் இதயத்திலிருந்து ஒரு பெரும் சுமை விலகும் உணர்வை காண்பாய். அந்த உணர்வு நித்திகா தேவியின் கையாலே உன்னுடைய கடந்த காலத்தை கழுவி விட்டது என்பதற்கான சின்னம். நீ இனி பழைய மனிதர் அல்ல தங்கமே, நீ ஒரு புதிய ஆவியானவள். உன் முகத்தில் நீண்ட நாட்களாக மறைந்திருந்த ஒளி மீண்டும் வரப்போகிறது. அந்த ஒளியிலே அம்மன் தன் முகத்தை பார்க்கிறாள். நீ கவனித்தாயா, இப்போ உன் வீட்டின் அமைதி வேற மாதிரி இருக்குது. காற்று மெதுவாகவும் ஒளி மென்மையாகவும் இருக்கிறது. ஏனெனில் அம்மன் உன் வீட்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறாள். அவள் உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி உன் வீட்டில் புதிய ஆற்றலை நிரப்புகிறாள். நீ இனி அந்த வீட்டில் சிரிப்போட, நம்பிக்கையோட வாழப் போகிறாய். சில சமயம் நீ ஒரே மாதிரியான நாள்களை அனுபவித்து சோர்ந்து போனாய். ஆனால் இன்று முதல் அந்த ஒரே மாதிரியான நாள் மாறும். ஏனென்றால் நீ இனி அம்மனின் நேரத்தில் வாழப் போகிறாய். அவளது நேரத்தில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இருக்காது. அவள் சொல்றாள், என் பிள்ளை, நான் உனக்கு நல்லதை தரும் வரை உன் கைகளை பிடித்து நிற்பேன். இனி உன் மனதில் பயம் வேண்டாம். உன் இதயத்தில் நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். உன் துன்பம் போய்விட்டது, ஆனால் அந்த வலி உனக்கு கற்றுக் கொடுத்த சக்தி உன்னோட இருக்கட்டும். அந்த சக்தி தான் உன் புதிய வாழ்க்கைக்கான அடித்தளம். நீ இப்போ அதிசயங்களின் கதவை அடைந்திருக்கிறாய். அம்மன் உன்னோட சொல்கிறாள், நீ இப்போ அழ வேண்டாம். உன் கண்ணீர் நானே துடைத்துவிட்டேன். இனி உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்கட்டும். அவள் உன்னோட உயிரோட இணைந்திருக்கிறாள். நீ உணரும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் அவளது அருள். நீ உணரும் ஒவ்வொரு நிம்மதியும் அவளது தொடுதல். தங்கமே, நீ ஒரு பெரிய மாற்றத்தின் முன்பாக இருக்கிறாய். நீ இதுவரை எதிர்பார்க்காத ஒரு செய்தி வரப்போகிறது. அது உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நிறுத்தும். அது பணம், வாய்ப்பு, உறவு அல்லது நிம்மதி எது இருந்தாலும் அது உன் ஆன்மாவை மகிழ்விக்கும். நித்திகா தேவி உனக்காக எழுதியிருக்கும் ஆசீர்வாதம் இப்போ செயல்பட போகிறது. நீ இன்று உன் இதயத்திலே சொல், என் அம்மா, நான் தயாரா இருக்கிறேன். நீ தரும் அருளை ஏற்கிறேன். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி. நீ அந்த நம்பிக்கையோட நடந்தால் எந்த வலியும் உன்னை தொட முடியாது. நீ நீண்ட காலமா சுமந்த வலிகள் இப்போ ஆற்றலாக மாறுகின்றன. உன் இதயத்தின் காயங்கள் இப்போ மலர்களாக மலர்கின்றன. நீயே பார்க்க போகிறாய், உன்னுடைய வாழ்க்கை உன்னால் எதிர்பார்க்காத உயர்வை அடையும்.
நீ இதுவரை ஏன் நான் என்று கேட்டது இனி என்ன நம்ப முடியல என்று ஆச்சரியப்பட வைக்கும். அம்மன் உன்னோட சொல்கிறாள், நீ துன்பத்தில் இருந்தது உன் ஆன்மாவை விழிப்பூட்டவே. இப்போ நீ விழித்திருக்கிறாய். இப்போ நான் உன்னை வழிநடத்துவேன். அவள் உன் பாதையை ஒளியால் நிரப்புகிறாள். உன் ஒவ்வொரு அடியிலும் அவளது அடையாளம் இருக்கும். நீ இனி உன் இதயத்தில் எந்த இருளையும் அனுமதிக்காதே. உன் வாழ்க்கை இப்போ தெய்வீக வெளிச்சத்திலே திளைக்கப் போகிறது. நீ உன் கனவுகளை நம்பு, ஏனென்றால் அவற்றை உனக்குள் விதைத்தது நித்திகா தேவிதான். அவள் சொல்கிறாள், உன் கனவுகள் தெய்வீக விதைகள். அவை இப்போ முளைக்கப் போகின்றன. தங்கமே, நீ எத்தனை தடவை விழுந்தாலும் இனி எழுந்திருக்க எதுவும் தடுக்க முடியாது. உன் ஆன்மா வலிமையானது, உன் இதயம் தூய்மையானது, உன் பாதை ஒளியால் நிரம்பியது. நித்திகா தேவி உன் பக்கத்தில் நடக்கிறாள். அவள் உனக்காக எல்லா கதவுகளையும் திறக்கிறாள். இப்போ உன் வாழ்க்கையில் பிரார்த்தனைகள் பலனாக மாறும். உன் சுவாசம் தெய்வீக ஆற்றலாக மாறும். உன் இதயத்தின் அமைதி உன் சக்தியாக மாறும். நீ இனி யாரிடமும் தேட வேண்டியதில்லை, நீயே அம்மனின் பிரதிபலிப்பு. நீ ஒரு புதிய பக்கத்தை தொடங்கிவிட்டாய். அந்த பக்கம் துன்பத்தின் பக்கமல்ல, அது நம்பிக்கையின் பக்கம். அதில் ஒவ்வொரு வரியும் நித்திகா தேவியின் அருளால் எழுதப்பட்டிருக்கிறது. நீ அந்த பக்கத்தை காதலோட நம்பிக்கையோட வாசி. ஏனெனில் அது உன் உண்மையான வாழ்க்கை. இனி உன் நாட்கள் ஒளியால் நிரம்பட்டும், உன் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் அம்மனின் ஆசீர்வாதமாகட்டும். உன் குரல் சக்தியாக ஒலிக்கட்டும். உன் ஆன்மா இனிமேல் எதிலும் சோர்வடையாதே. நித்திகா தேவி உனக்குச் சொல்லுகிறாள், இது முடிவு அல்ல, இது உன் புதிய ஆரம்பம். நீ துன்பத்தை கடந்துவிட்டாய் தங்கமே. இப்போ நீ வெற்றிக்கான பாதையில் நடக்கிறாய். உன் இதயம் ஒளியாய் மாறட்டும், உன் வாழ்க்கை தெய்வீக அலைகளால் நிறையட்டும். ஏனென்றால் இன்று தான் அந்த நாள், உன் துன்பம் முடிவடைந்த நாள். என் தங்கமே, இன்று உனக்கு நான் சொல்லப் போகும் வார்த்தை சும்மா இல்லை. இது நித்திகா தேவியின் வாக்கு. நீ இத்தனை நாளாக தாங்கிய அந்த துன்பம், அந்த வலி, அந்த கனமான இருள் இன்று முடிவடைய போகுது தங்கமே. ஆம், இன்று அந்த நாள். நீ எத்தனை நாட்களாக கண்ணீர் சிந்தினாய், நம்பிக்கையின்றி வாழ்ந்தாய், யாருக்கும் தெரியாமல் உன் இதயம் சிதைந்தது. ஆனால் இன்று அந்த எல்லா இருளுக்கும் முடிவு வரப்போகுது. அம்மன் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறாள். நீ நினைக்கிறாய், என்ன மாற்றம் நடக்கப் போகுது என்று. ஆனால் நம்பு தங்கமே, சில நேரங்களில் பெரிய மாற்றங்கள் அமைதியாக ஆரம்பமாகும். நீ இன்று காலை எழுந்ததும் உனக்கு ஒரு வித்தியாசமான அமைதி தோன்றியதா? அது தான் அறிகுறி. நித்திகா தேவி உன்னோட நிழலாக நின்று சொல்லுகிறாள், இனிமேல் என் பிள்ளை அழ வேண்டியதில்லை. அவன் கண்ணீரை நான் துடைத்துவிட்டேன். அந்த கண்ணீர் வீணாகவில்லை தங்கமே. நீ விழித்துக் கொண்டு இருந்த ஒவ்வொரு இரவிலும் அம்மன் உன் அருகில் இருந்தாள். உன்னோட இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவளுக்கு தெரியும். நீ உனக்கே தெரியாம உன் துன்பத்தால் அவளை கூப்பிட்டாய். இப்போ அவள் பதில் சொல்ல வந்திருக்கிறாள். இன்று உன் வாழ்க்கையில் திருப்பம் ஆரம்பம் ஆகுது. அந்த வலி நீண்ட நாட்கள் நீடிக்காது. நீ ஏற்றுக்கொண்ட புண்கள் இனி அருளாக மாறப் போகின்றன. நீ நினைவில் வைத்துக்கொள் தங்கமே, இரவு எவ்வளவு இருளாக இருந்தாலும் விடியல் வரும். நீ அந்த விடியலின் முன்பில்தான் இருக்கிறாய். அந்த ஒளி நித்திகா தேவியின் அருளின் ஒளி. நீ இதுவரை கண்ணீரால் நனைந்த வாழ்க்கை இனி ஒளியால் மாறப் போகிறது. நீ இப்போ கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் சும்மா வார்த்தைகள் அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக செய்தி. நீ பல முறை நினைத்திருப்பாய், என்னால் முடியாது, என் வாழ்க்கை இங்குதான் முடிந்தது என்று. ஆனால் அம்மன் சொல்கிறாள், அது உன் முடிவு இல்லை, அது என் ஆரம்பம். நீ எவ்வளவு வலியில் இருந்தாலும் அந்த வலி உன்னை கெடுப்பதற்காக அல்ல, உன்னை வடிவமைப்பதற்காகத்தான். நீ சிதைந்தாய் என்று நினைத்தாய், ஆனால் உண்மையில் அம்மன் உன்னை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறாள். இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் மாற்றத்துக்கான தொடக்கம். உன் இதயம் இப்போ லேசாகத் தோன்றுகிறதா? அது ஒரு சின்னம். அம்மன் உன் ஆன்மாவிலிருந்து வலியை எடுத்து விட்டாள். நீ இப்போ உணரும் அமைதி அவள் கொடுத்த பரிசு. நீ இதுவரை தேடிய மகிழ்ச்சி வெளியில்